ஸோ கைஸ் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேட பத்தி பார்க்க போறோம். ஸோ இதில வந்து 3 செக்ஷன்ஸ் ஆஃப் கேட்டகரிஸா நாங்க இத பிரிச்சிருக்கோம். ஸோ வந்து இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு கேட்டகரியா வந்து என்னன்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ வந்து கேடுனா என்ன? அதில மொத்தம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்கன்றத பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 3 டைப்ஸ் யூஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல. கேட், கேம், சிஐஇ. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, கேட் எய்டட் டிசைன், கேட் எய்டட் மெஷினிங், கேட் எய்டட் இன்ஜினியரிங். ஸோ நம்ம இதில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேட் எய்டட் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கேட் எய்டட் டிசைன் என்ன? அதோட பர்ப்பஸ் என்ன? அது எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்க? அத எப்போ இன்வென்ட் பண்ணாங்க? ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வந்து அதுவும் இல்லாம, நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம்? எப்படி வந்து அத கத்துக்கிறோம்? இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து முழுசா பார்க்க போறோம். CADோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு வந்து காஸ்ட் கட் தான். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நம்ம வந்து செய்றோம்னு பார்த்தீங்கன்னா, அத ஃபர்ஸ்ட்டு வரைவோம். ஸோ வந்து அப்புறமா அந்த ஒரு பொருள வந்து நம்ம வந்து ஆ புரோட்டோடைப் ஒண்ணு ரெடி பண்ணுவோம். அத மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பொருள நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த பொருள வந்து நெறையா டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? உடைக்கிறதா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அந்த மாரி ஓகே நெறைய டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த வந்து அத நம்ம ஒரு பொருள வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டெஸ்ட் பண்றதுக்கும் நம்ம ஒவ்வொரு பொருள் ரெடி பண்ணுவோம். ஸோ அத வந்து காஸ்ட் கட் பண்றதுக்காக தான் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதிலேயே வந்து டெஸ்ட் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்ட வந்து அனலைஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்குன்றத வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் காட்டலாம். ஸோ அதுக்காக தான் வந்து CAD மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றாங்க. கேடோட ஹிஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா, 1950ஸ்லயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ, அப்பயே வந்து கேடோட டெவலப் பண்ற ஒரு டெக்னாலஜிஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஆனா இன்வென்ட் பண்ணதுன்றது பார்த்தீங்கன்னா, 1963ல இவன் சதர்லேண்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஸ்கெட்ச் பேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஸ்கெட்ச் பேட்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசா இல்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ற பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல பெயிண்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ, அந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸ்கெட்ச் பேட் ஓகேவா? 1983ல வந்து உங்களுக்கு ஆட்டோகேட்லேருந்து 2D டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1990ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2Dலேருந்து 3D டெவலப் ஆகி 20ஸ்ல தான் உங்களுக்கு வந்து இது 3 கேட்டகரிஸாக வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரொஃபைலாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கேட், சிஏடி, கேட், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் மெஷினிங் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 பார்ட்ஸா வந்து 20ஸ் அதாவது 2000ஸ்ல தான் வந்து இது பண்றாங்க. ஸோ, இப்போ 2010ஸ்ல இப்போ கரண்ட்டோட இதுவான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேடோட சேர்த்து ஏஆர், விஆர்ன்ற ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு நெறைய கேட்டகரிஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ, இன்னும் கூட போற செகண்ட்ல போற இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, இதில வந்து என்ன வரும்னு நமக்கே தெரியாது. ஸோ, ஓகே நம்ம கன்டென்ட்குள்ள வருவோம். ஸோ, இப்போ வந்து நம்ம கேரோட கீ ஃபீச்சர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ, வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ, அதாவது வந்து நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் மெஷர்மென்ட்ஸ் வேணாலும் இதில யூஸ் பண்ணலாம். ஸோ, என்ன டைப் ஆஃப் மெஷர்மென்ட்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து ஆ நான் வந்து மெக்கானிக்கல் டிசைனர் ப்ரோனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மில்லிமீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ்ல வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. டிசைன் இது மெஷர்மென்ட்டுக்காக. ஸோ, இல்ல நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் மீன்ஸ் நீங்க வச்சுக்கோங்களேன். இன்ச்சஸ் அண்ட் ஃபீட்ஸ்ல வந்து மெஷர் பண்ணுவீங்க. ஸோ, இந்த மாரி எல்லா மெஷர்மென்ட்ஸுமே நீங்க வந்து இந்த மாரி கேட் சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ, அதுதான் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ். அதாவது இது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் கேட் படிக்கணும். இல்ல சிவில் படிக்கிறவங்க மட்டும் தான் கேட் படிக்கணும்னு இல்லாம, ஸோ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி இருக்கும். இப்போ ஆ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தோம்னா, அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான மெஷர்மென்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து சிமுலேஷன் 2வது ஆப்ஷன். 2வது கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிமுலேஷன். சிமுலேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ ஒரு டிசைன் நம்ம ஒண்ணு பண்றோம்னா, அதுக்கு புரோட்டோடைப்ன்னு ஒரு விஷயம் ரெடி பண்ணி அதோட அதோட டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ வந்து அத காஸ்ட் கட் பண்றதுக்காக, நம்ம வந்து டிசைன வச்சே நம்ம வந்து ஒரு 3டி மாடலிங் அதாவது நம்ம சாஃப்ட்வேர்லயே 3டி மாடல் ரெடி பண்ணி, ஸோ அத வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது தெர்மல் டெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, ஸோ ஃப்ளூயிட் டைனமிக் டெஸ்ட்டு. ஸோ அந்த மாரி ஒரு நெறைய டெஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி டெஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து தாங்குமா? இல்ல வந்து இதில நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்ற ஒரு சிமுலேஷன் ஐடியாஸ் இதுக்காக வந்து நம்ம சிமுலேட் பண்ணுவோம். இதில வந்து எங்க நமக்கு வந்து காஸ்ட் கட் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரோட்டோடைப்ஸ் வந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய புரோட்டோடைப்ஸ் செய்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ, அதில வந்து காஸ்ட் கட் ஆகும். ஸோ, அதுதான் வந்து 2ண்ட் கீ ஃபீச்சர். ஸோ, 3ர்ட் கீ ஃபீச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா,
கொலாபரேட்டிவ் டூல்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு டிசைன் நான் போட்டுட்டு இருக்கேன்னா, இப்போ நாங்க ஒரு டீம் ஒர்க் பண்றோம்னா, ஒரே டைம்ல வந்து இப்போ நான் ஒரு பார்ட் செய்றேன், இன்னொரு பார்ட் செய்றாங்கன்னா, ஸோ நம்ம வந்து டீம் ஒர்க் பண்றதுக்காக வந்து இந்த கொலாபரேஷன் டூல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, CAD வந்து எங்கெங்க எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான விஷயம் 3D டிசைனிங்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறோன்றத வந்து ஒரு டிசைன் குடுக்கறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம, ஒரு சின்ன எரர்ஸ் கூட இல்லாம ஒரு டிசைன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக CAD பேசிக்கா யூஸ் பண்றாங்க. அது இல்லாம ஒர்க் ஃப்ளோவ இன்கிரீஸ் பண்றதுக்காகவும் CADஸ் வந்து கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அடுத்து செகண்டா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் CAD இன் மாடல் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன். ஸோ வந்து CADோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம வந்து இந்த செஷன்ல சொல்லப் போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, CADோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பேசிக்கா நான் சொன்னது தாங்க. அதாவது ஒரு மெஷர்மெண்ட்ட ப்ரிசிஷனா வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு மெஷர்மெண்ட்ட குடுக்கறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ரெடி பண்ணாமயே வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும். அதாவது அப்புறம் வந்து ஒரு பொருள் ரெடி பண்ணோம்னா, அதோட ஃபீட்பேக்ஸ கலெக்ட் பண்ணி, அத வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்றதா இருக்கட்டுமே, நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம CAD மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அதோட வந்து மாடர்ன் நம்ம வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாரி பேசிக்கலா அதே சொன்ன மாரி தான். ஃபர்ஸ்ட்டு ரேபிட் டிசைன் இது பண்ணலாம். அப்புறம் வந்து சிமுலேஷன், அப்புறம் வந்து கொலாபரேட்டிவ் டிசைன் என்விரான்மென்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க நீங்க செய்ற அதே டிசைன வந்து ஒரு டீமா உட்காந்து செய்யலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டைம் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஈஸியா வந்து ஒர்க்க ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால டீம் ஒர்க் கோஆப்பரேஷன் இருக்கு. ஸோ அதனால ரியல் டைம் டிசைன் கோஆப்பரேஷன் இருக்கனால உங்களுக்கு வந்து CAD சிஸ்டம் வந்து ஸோ உங்களுக்கு இனிமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க டீம் ஒர்க்ஸ் அந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஓகே. இதெல்லாம் ஓகே. ப்ரோ நான் எங்கேருந்து ப்ரோ நான் ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க CAD வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸே இருக்கு. ஸோ வந்து நீங்க எடுத்தோனயே AutoCAD அப்புறம் வந்து SolidWorksன்னு போறதுக்கு பதிலா, ஸோ உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ வந்து லைக் என்னென்ன அத பத்தி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் 2 சாஃப்ட்வேர் சொல்றேன் பார்த்துக்கோங்களேன். திங்க்கேடுன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ரீகேடுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வந்து திங்க்கேட் அண்ட் ஃப்ரீகேட் 2மே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ வந்து நீங்க 2மே வந்து நெட்ல வந்து ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கும். ஸோ ஐ திங்க் வந்து ஃப்ரீகேட் வந்து இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க வெப்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அந்த மாரி கூட நீங்க லைக் ஃபர்ஸ்ட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நான் ட்ரா பண்ணுறதுக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு அப்புறம் வந்து ரூல்ஸ் எங்கெங்கே இருக்குது அந்த நேவிகேஷன் எங்கே பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் வந்து லேயர் மேனேஜ்மெண்ட் அந்த ட்ரா பண்ணுற ஸோ வந்து ஃபில்லட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த சில சில ரூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து கிளியர் அண்ட் கெட்டால் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து அதுக்கடுத்து நீங்க எந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கேட்கறது வந்து, "இல்ல ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்டு திங்க்கேடும், அப்புறம் ஃப்ரீகேடும் தான் யூஸ் பண்ணணுமா?" அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து அது உங்கள பொறுத்த வரைக்கும், நீங்க எது சூஸ் பண்ணீங்கனாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா, இது வந்து பேசிக்ஸ். ஸோ நீங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்க திங்க்கேடு அந்த ஃப்ரீ கேட் நீங்க யூஸ் பண்றது பெஸ்ட்டு. ஸோ அது இல்லாம, நான் இல்ல ப்ரோ நான் எத்தன சாரி யூஸ் பண்ணலாம் நீங்க பண்ணலாம். ஸோ ஆனா அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ரூல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால அது லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மிச்சபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இனிமே வந்து நெறைய கன்டென்ட்ஸ் வரும். ஸோ வந்து AutoCAD அண்ட் SolidWorks அப்புறம் வந்து ட்ராயிங்ஸ் எப்படி வரையறது நிறையா கன்டென்ட்ஸ் குடுக்க போறோம். ஸோ மறக்காம வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.